Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல clay and cardboard யூஸ் பண்ணி ஒரு வால் டெக்கர் ஆர் வந்து ஹோம் டெக்கர் வெல்கம் போர்டு இந்த மாதிரி எது வேணா சொல்லலாம் அதுதான் செய்ய போறோம். நிறைய பேர் வந்து clay மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெல்கம் போர்டு மாதிரி செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி ஷேப்க்கு ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லென்த்தா ஒரு கார்ட்போர்ட் பீஸ். அதுக்கப்புறம் க்ளேவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. க்ளே வந்து இப்போதைக்கு வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்ட்போர்டு எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்ட்போர்டு எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த ஸ்கொயர் ஷேப்பை மேலே வச்சுருங்க. அப்புறம் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, உள்ளுக்குள்ளேயும் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த பீஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஹார்ட்லூ போட்டு கூட ஒட்டுறது இருந்தால் ஒட்டலாம். நிறைய பேர் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, எங்ககிட்ட ஹார்ட்லூ இல்லை ஃபெவிகால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அதனால் நான் உங்களுக்காக ஃபெவிகால் மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டதுக்கப்புறம் இது ரெண்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதனால் அது ரெண்டுத்தையும் பிட் பண்ணுற மாதிரி பின்னாடி திருப்பிட்டு சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸ் ரெண்டுத்தையும் கட் பண்ணி அதுலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, அப்படி ஒட்டும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நீளமான கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பீஸை வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு உள் சைடு வச்சு ஒட்ட போகிறோம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கரெக்டாக ஒட்டணும். அதை வந்து பிட் பண்ணுறதுக்காக இன்னும் 2 கார்ட்போர்ட் பீஸ் எடுக்கிறேன். இப்போ அந்த 2 கார்ட்போர்ட் பீஸ்லையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த லென்த்தாக ஒரு கார்ட்போர்டு வச்சுருக்கோம்ல, அது சேர்க்கறதுக்காக அதுக்கு பின்னாடி வச்சு ஒட்டிடுங்க ரெண்டுத்தையும். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பிட் பண்ணிக்கலாம். அப்படி ஒட்டும் போது அது வந்து தனியாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்கிறது, அது வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஊஞ்சல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்காக நம்ம பண்ணுறோம். நடுவில் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நான் வந்து அப்படி பண்ணுறேன். ஓகே, தனியாக வந்து 2 கார்ட்போர்டு அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி இருக்குல்ல அந்த கார்ட்போர்டில் ஒட்டிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நான் இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகேவா? கார்ட்போர்டில் வந்து நம்ம ஃபெவிகால் போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் நான். இதே ஹார்ட்லூவாக இருந்தால் டக்கு டக்குன்னு ஒட்டிடும். பட் வந்து ஃபெவிகால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். இந்த கார்ட்போர்ட் எல்லாத்துக்கும் கலர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கலரிங்கில் வந்து நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துகிட்டு மேலே அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று ஒட்டியிருக்கோம்ல அந்த கார்ட்போர்ட் பீஸ், அந்த கார்ட்போர்ட் பீஸில் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கலர் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற கார்ட்போர்ட் பீஸுக்கெலாம் வேறு கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக அந்த க்ளேக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்கை ப்ளூ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் வந்து கீழே ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒட்டியிருக்கோம்ல அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். கீழே ஒட்டியிருக்க கார்ட்போர்ட் பொறுத்த வரைக்கும் கலர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலெலாம் நம்ம வந்து க்ளேயில் ஃப்ளவர் மாதிரி அந்த மாதிரி க்ளே ஒர்க் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஒரு இடம் கூட தெரியாது. பட் இருந்தாலும் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணிவிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அப்படி வந்து ப்ரௌன் கலர் இல்லை, கலர் பண்ணுறதுக்கு வந்து கலரிங் எக்ஸ்ட்ரா இல்லைன்னு சொல்கிறவங்க அதுக்கு வந்து கலர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து அப்படியே விட்டுட்டு கூட நம்ம வந்து மேலே க்ளே ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒட்டினோம்ல, அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கெல்லாம் கலர் பண்ணிட்டதுக்கப்புறம் க்ளே எடுத்துக்கலாம். இதை அப்படியே காய வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை செஞ்சு காய வச்சிட்டோன்னா அது அப்படியே காஞ்சிட்ருக்கும் பெயிண்ட்லாம். அதுக்குள்ளே நம்ம வந்து க்ளேயில் ஒரு சிலதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு இதில் வந்து நிறைய லீவ்ஸ் செய்ய போகிறோம். இந்த லீவ்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறது. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். வந்து கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதை ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லீஃப் வந்து நான் இப்போ எப்படி வந்து 2 பக்கமும் வரைஞ்சனோ அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா பெருசாக செய்யுங்க. பெருசாகவும் வேணும், சின்னதாகவும் வேணும். பட் வந்து பெருசாகவே கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கோங்க, அதே மாதிரி சின்னதாகவே கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணணும். சின்னதும் பெருசுமாக வந்து மாற்றி பண்ணாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெரிய லீஃபாக செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 12 பீஸ் கிட்ட தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லீவ்ஸ்லாம் செஞ்சு எடுத்துட்டதுக்கப்புறம் குட்டி லீவ்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பெரிய லீவ்ஸ் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நான் அந்த சைஸ் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த சைஸில் இருந்தால் போதும். நீங்கள் பெரிய லீஃப் கட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன லீஃப் வந்து கொஞ்சம் அதை விட டபுள் மடங்கு கம்மியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பெரிய லீஃப் எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சின்ன லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன் இப்போது. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி லீஃப்க்கு வந்து டெக்ஸ்சர் கொடுக்கணும். டெக்ஸ்சர் எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். நம்ம கையில் வந்து இந்த உள்ளே இருக்கும்ல அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கைக்கு உள் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து
என்கிட்ட இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கான க்ளேக்கான டூல்ஸ்லாம் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக தொடப்பக்குச்சி வீட்டில் இருக்கும்ல, அது அப்படி இல்லைனா பேம்போ ஸ்டிக் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி கூட இப்போ நான் பண்ணுற மாதிரி டெக்ஸ்சர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. எப்போவுமே நார்மல் லீஃப் நம்ம பார்த்துருப்போம். அந்த லீஃபில் வந்து சென்டரில் ஒரு லைன் இருக்கும், அதுக்கப்புறம் சைடில் லைன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் லைன்ஸ் போடுறேன். கையோட நடுவில் வச்சு எதுக்கு பண்ண சொன்னேன்னா, அப்போ தான் வந்து அந்த லீஃப் கொஞ்சம் அமுங்கின மாதிரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லீஃப் வந்து நான் டெக்ஸ்சர் கொடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். குட்டி லீஃபு பெருசுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். இதை நீங்கள் கீழே வச்சு அந்த டெக்ஸ்சர் கொடுத்துட்ருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உங்கள் கையோட நடுவில் வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இது எல்லா லீஃபையும் எங்கே வச்சு அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் அந்த கார்ட்போர்டுக்கு பெயிண்ட் பண்ணோம்ல, அதில் தான் வச்சு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லீஃப் எடுத்துக்கிறேன். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி சைடில் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லீஃப் ஃபஸ்ட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து சின்ன லீஃப் ஒட்டுறேன். இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு சின்ன லீஃப் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய லீஃப் ஒட்டுங்க. பெரிய லீஃப்க்கு நடுவில் நீங்கள் வந்து பெரிய லீஃப் ஒட்டிகிட்டே வரும்போது நடுவில் சின்ன சின்ன கேப் வரும். அந்த கேப்லலாம் சின்ன சின்ன லீவ்ஸை வச்சு மறைச்சிக்கோங்க. ஓகே, அந்த இடம் வந்து அவ்வளோ தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கணும், நிறைய லீவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கணும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி ஒட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சின்ன லீஃப் ஓட்டினேன், அப்புறம் பெரிய லீஃபு. இந்த மாதிரி பக்கத்தில் சின்ன சின்ன கேப் வரும். அந்த கேப் இருக்கிற இடத்துல வந்து இந்த குட்டி லீஃப் வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கீழே வந்து ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ இது ஒட்டிட்டதுக்கப்புறம் இதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லையும் நம்ம இந்த ஒட்டணும் லீஃபை. ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒட்டியாச்சு. அதை அப்படியே திருப்பிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தான் பெரிய லீஃபு, அதுக்கப்புறம் பக்கத்தில் சின்ன லீஃபு அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி லீஃபை வந்து பக்கத்தில் வச்சு ஒட்டும் போது நல்லா நிறைய லீவ்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டைம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெரிய லீஃபும் பண்ணியிருக்கேன், சின்ன லீஃபும் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து பெரிய லீஃப் மட்டும் வச்சு ஒட்டினீங்கன்னா அந்த கீழே வந்து ஒவ்வொரு லீஃப்க்கு நடுவுலையும் சின்ன சின்ன கேப் தெரியும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் குட்டி லீஃபும் செஞ்சு அழகாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதில் தான் இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது நல்லா காயட்டும். காய்ஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது. ஃப்ளவர்ஸும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ளே எடுத்துகிட்டு ஃப்ளவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம எங்கே ஒட்ட போகிறோம்னா, கீழே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் லென்த்தாக ஒரு கார்ட்போர்டு ஒட்டினால அங்கே தான் ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் செஞ்சு எடுத்துடலாமா? முதல்ல வந்து க்ளேவை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சு. இந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் நான் ஃப்ளவர் பண்ணுறேன். அப்படி மோல்டு இல்லைனா நம்ம எப்படி லீஃப் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணமோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ளவரை வந்து கட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளவரும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட இந்த மோல்டு இருந்தனால நான் வந்து இந்த மோல்டு யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பெருசாக ஒரு ஃப்ளவர் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். நான் அதிகமான கிராஃப்ட்டுக்கு இந்த ஒரு ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதனால் நான் இதே யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட்டுக்கு மட்டும் பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பெரிய சன்ஃப்ளவர் மோல்டு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் செஞ்சு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறையவே செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, பெருசாக இருந்தது மட்டும் ஒன்று செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து நம்ம சென்டரில் வச்சு ஒட்ட போகிறோம். அதனால தான் இப்போது நான் ஒரு சில ஃப்ளவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எத்தனை ஃப்ளவர் தேவைப்படுன்னு எனக்கு இப்போ தெரியல. நான் ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர் செஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க. அந்த க்ளே வந்து கொஞ்சம் பீஸ் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதை வந்து கை வச்சு இப்படி தட்டையாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தட்டையாக வரும். ஓகே, இதை வந்து நம்ம ஃப்ளவருக்கு சென்டரில் வச்சு ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் செஞ்சு எடுக்க சொன்னால அதை மட்டும் 3 லேயராக இருக்க மாதிரி பண்ண போகிறோம். 3 லேயரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். அதனால் அந்த பெரிய ஃப்ளவர் ஷேப் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு அதுக்கு அடுத்த சைஸ் இருக்கும்ல அதை வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் ஃபெவிகால் போட்டுட்டு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கும்ல அதை வச்சு ஒட்டிட்டு அந்த சின்னதுக்கும் மேலேயும் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த தட்டையாக ரெடி பண்ணோம்ல லாஸ்ட்டாக அதை தூக்கி ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து 3 லேயர் இருக்கிற ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறதுக்குலாம் நம்ம வந்து ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ளவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி 3 லேயராக ஒட்டியிருக்கோம். மிச்சம் இருக்கிறதுக்குலாம் அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் செஞ்சு ஒட்டிடுங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி செஞ்சோம்ல அது மட்டும் செஞ்சு நடுவில் வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த பால் மாதிரி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். க்ளே வந்து நிறைய எடுத்துடாதீங்க அந்த பால் மாதிரி பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய க்ளே எடுத்திங்கன்னா அந்த தட்டையை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகிடும். அதனால் கொஞ்சம் க்ளே இருந்தாலும் போதும். கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அந்த மாதிரி செஞ்சு எல்லா ஃப்ளவருக்கும் நடுவில் வச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 3 லேயராக ஒட்டினோம் இல்லையா, பெரிய ஃப்ளவராக இருந்துச்சுல, அதை எடுத்து இந்த மாதிரி கீழே சென்டரில் வச்சு நான் ஒட்டுறேன். பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அதை விட அடுத்த சைஸில் செஞ்சோம்ல, அதில் வந்து 2 ஃப்ளவர் எடுக்கிறேன். அதை வந்து அதுக்கு பக்கத்தில் ஒட்டுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு அதை விடவும் அடுத்த சைஸில் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு பார்த்திங்களா, அது 2த்தையும் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒட்டுறேன். லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 4 ஃப்ளவர் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 4 ஃப்ளவரையும் இப்படி இந்த சைடில் 2 அந்த சைடில் 2 ஒட்டுறேன். ஓகே. இப்போது சென்டரில் கொஞ்சம் கேப் வரும். 2 பக்கத்துக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி நீளமாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி உருட்டிக்கோங்க. ஓகேவா. இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. ரோல் மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக அந்த கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி வளைச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நேராக வைக்காதீங்க. நேராக வச்சிங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி வச்சிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டியாச்சு. ஓகேவா. இந்த மாதிரி 2 சைட்லேயும் கரெக்டாக கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா அந்த இடமும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதேமாதிரி பார்க்குறதுக்கும் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ளவர் அண்ட் லீஃப் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வைக்கிறனால. ஓகேங்க. இப்போ வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வெல்கம் போர்டு ஆர் வந்து வால் டெக்கர் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நான் வந்து வெல்கம் போர்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்காக என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். அதுக்கு வந்து நான் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டென்சில் இருந்தனால இது யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டென்சில் வந்து வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்ம வந்து கையிலே லெட்டர்ஸ் எழுதி தான் வந்து கட் பண்ணுவோம். இந்த தடவை சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ க்ளேவை வந்து ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு அதில் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸும் தனித்தனியாக இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே வந்து நான் வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதோட அந்த அச்சு மட்டும் நான் வந்து மேலே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்மளே கூட எழுதிக்கலாம். என்கிட்ட இருந்தனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் பார்க்க தெரியும் வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து கட்டர் ஆர் வந்து சிசர் இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. க்ளேவை பொறுத்த வரைக்கும் காயறதுக்கு முன்னாடி சிசர் ஆர் கட்டர்லாம் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதனால் நான் இந்த மாதிரி சிம்பிளாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம எப்படி ஒட்ட போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வெல்கம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே அந்த ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 லீஃப்க்கும் நடுவில் கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து வெல்கம் மட்டும் ஒட்டிக்கலாம் ஃபெவிகால். நெக்ஸ்ட் அந்த ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே நம்ம பிளாக் கலர் அந்த ஊஞ்சல் மாதிரி ஒரு கார்ட்போர்டு ஒட்டணும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒட்டிக்கலாம். ஓகே. ஏன்னா இதில் வந்து வெல்கம் ஒட்டுற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சுட்டு தான் வந்து அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா மேலே கொஞ்சம் லெட்டர்ஸ் கீழே கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். உண்மையாகவே இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கிராஃப்ட் நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது நம்ம சேனலில். இது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டின அந்த கார்ட்போர்டு ரொம்ப லென்த்தாக தெரிஞ்சிச்சு அந்த ஹோம்ன்ற இருக்கிற லெட்டருக்கு. அதனால் சைடில் 2 இடத்துலையும் சின்ன பீஸ் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு கலரிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலரிங் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் லீஃப்னாலே நம்ம வந்து க்ரீன் கலர் தான் பண்ணுவோம். பட் எப்படி பண்ணணும்னா, வெறும் இந்த க்ரீன் கலரை மட்டும் பண்ணாமல் இதுக்கு வந்து 3 கலர் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரான லீஃப் மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். அந்த லுக் கிடைக்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு லைட் க்ரீன் எடுத்துகிட்டு பட்டும் படாமல் நான் கலர் பண்ணுறேன். ஓகேவா. பட்டும் படாமல்னா ஒரு சில இடத்துல படணும், ஒரு சில இடத்துல படக்கூடாது. ஓகே. அதுவும் இல்லாமல் இப்படி பண்ணும் போது என்ன பண்ணுங்கள், தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் வந்து பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது கேமராவில் உங்களுக்கு கவர் ஆகலை. தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த ப்ரஷ்ஷை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். லைட்டாக தண்ணியோட எஃபெக்ட்டும் இருக்கணும், பெயிண்ட்டோட எஃபெக்ட்டும் இருக்கணும். ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக வந்து பெயிண்ட் மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபுல்லாக இடத்துலையும் பெயிண்ட் மட்டும் இருக்கக்கூடாது. அங்கங்கே கலர் கொஞ்சம் விட்டு வச்சுருங்க. அங்கெல்லாம் வேறு கலர் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே. இப்போ வந்து க்ரீன் கலர் பண்ணியாச்சு. ஒரு சில இடத்துலலாம் நான் வந்து லைட்டாக தான் பண்ணியிருப்பேன். அங்கெல்லாம் வந்து வேறு க்ரீன் கலர் தான் பண்ண போகிறோம். பட் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் கலராக பண்ண போகிறோம். ஓகே. லீஃப்க்கு பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து 2 சைட்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு க்ளே ஒட்டினோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு ஸ்டெம்ப்பா என்னன்னு தெரில. அதில் வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது அதுக்கும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த லீஃப்க்கு மேலே இன்னும் 2 கலர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதுவும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஒரு டார்க் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா அக்ரலி கலர்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கும். டார்க் க்ரீன் கலரும் இல்லாமல் லைட் க்ரீன் கலரும் இல்லாமல் பார்க்குறதுக்கே கலர் ஃபினிஷிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கலர் வந்து எனக்கு எப்போவுமே அந்த லீஃப்க்கு பண்ணுறதுக்கு பிடிக்கும். அது ஒரு நேச்சரான ஃபினிஷிங் கிடைக்கும் லீஃப்க்கு எப்போவுமே அது பண்ணால். அதனால் அந்த கலர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் எடுத்துகிட்டு அங்கங்கே டச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லீஃப் பண்ணும்போது எல்லோ கலர் அங்கங்கே டச் பண்ணிங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உண்மையாக ஒரு நேச்சரான ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா கூட எல்லா லீஃபும் ஒரே கலரில் இருக்காது. எல்லோ கலர் லீவ்ஸும் இருக்கும், அதே மாதிரி லைட் க்ரீன் கலர்லேயும் இருக்கும், டார்க் க்ரீன் கலர்லேயும் இருக்கும். அந்த மாதிரி லீஃபில் இருக்கும்போது அதே மாதிரி நம்மளும் கலர் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்.
அடுத்ததான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் கலர் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் ஒரு எல்லோ கலர் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரில் பண்ணுறேன். பட் எல்லோ கலர் கிடையாது, எல்லோ கலர் அண்ட் வந்து ரெட் கலர் இது ரெண்டுத்தையும் மிக்சிங்காக இருக்க மாதிரி நம்ம பண்ணணும். பட் ரெட் கலர் நிறைய பண்ணிடக்கூடாது, ரெட் கலர் ரொம்ப கம்மியாகவும் எல்லோ கலர் ரொம்ப ஜாஸ்தியாகவும் பண்ணணும். பட் அதை சைடில் ஒரு சில இடத்துல மட்டும் அந்த ரெட் கலரோட ஃபினிஷிங் தெரியணும், அந்த மாதிரி பண்ணணும். பட் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளவருக்கு பண்ணும்போது ரெட் கலரை நிறைய பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன். நான் யோசிச்சிட்டே தான் இருந்தேன் ரொம்ப கம்மியாக பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த ரெட் கலர் நிறைய ஜாஸ்தியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரெட் கலர் வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக தான் நம்ம டச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால் என்ன பண்ணேன், அடுத்தடுத்த ஃப்ளவருக்குலாம் ரொம்ப லைட்டாக தான் வந்து ரெட் கலரை டச் பண்ணேன், நிறையவே வந்து எல்லோ கலர் டச் பண்ணுறேன். ஓகே, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு சில ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்கும், உண்மையான ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும். அதனால் இப்படி பண்ணுறேன். எப்போவுமே நம்ம ஃப்ளவர் பண்ணோன்னா ஒரே கலர் கொடுப்போம், ஒன்று பிங்க் கொடுப்போம் இல்லைனா ரெட் கொடுப்போம், இந்த மாதிரி ஒரே கலர் கொடுப்போம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து 2 கலரை மாற்றி மாற்றி கொடுக்குறேன். ஓகேவா, இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஃப்ளவர் இன்னும் கொஞ்சமே அழகாக இருக்கிறதுக்காக அந்த சென்டரில் நம்ம வந்து க்ளே ஓட்டணும் பார்த்திங்களா, ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சு அதுக்கு வந்து பிளாக் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளாக் கலர் ஆர் வந்து ஒயிட் கலர் ஆர் ரெட் கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் பண்ணலாம். நான் வந்து பிளாக் கலரே பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் பண்ணும்போது நம்ம அடிச்சிருக்க சைடில் அடிச்சிருக்க கலர் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக எடுத்து கொடுக்கும், அதனால் பிளாக் கலர் பண்ணுறேன். ஓகே, இப்போது பிளாக் கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த வெல்கம் ஹோம்னு போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் பண்ணல, ஒயிட் கலரில் விட்டுறலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு ஒயிட் கலர் எடுத்து பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதனால தான் க்ளே வந்து நம்ம கையிலலாம் பட்டிருக்கும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் மேலே ஒயிட் கலர் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால் அப்படி பண்ணுறேன். நீங்கள் அதுக்கும் வேறு கலர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் ஒயிட் கலரே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தோன்ற மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து ஹேங் பண்ணணும். இதை ஹேங் பண்ணுறதுக்கு இதோட மாடலே ஏதாச்சும் செஞ்சு வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு உள்ளன் த்ரெட்டு ஆர் வந்து டபுள் சைட் டேப் அந்த மாதிரி எது போட்டிங்கனாலும் நிற்கவே நிற்காது, விழுந்துடும். ஏன்னா அந்தளவு வெயிட் இதில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து அந்த ஹோம்னு பண்ணியிருக்கோம்ல அந்த கார்ட்போர்டு எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் இன்னொரு கார்ட்போர்டை கட் பண்ணி 2 சைடும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கும் வந்து பிளாக் கலர் பண்ணி விட்டுறேன். ஏன்னா கீழே அந்த இதுவும் பிளாக் கலரில் தானே இருக்குது, அதனால் மேலே இருக்கிறதும் பிளாக் கலர்லேயே இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் பிளாக் கலரே நான் பண்ணி விட்டுட்டேன். இப்படி பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. அந்த ஃபெவிகால் வந்து அந்த கார்ட்போர்டோடு சேர்ந்து நல்லா ஒட்டுட்டும். நல்லா காஞ்சிறதுக்கப்புறம் நம்ம வாலில் ஒட்டிக்கலாம், வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் கிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான், ஏன்னா வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கனால ஒவ்வொரு லீவ்ஸு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனிச்சு. பட் வந்து ஃபினிஷிங் அழகாக வந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டோம். இது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நானே சொல்லிகிட்ருக்கேன் நல்லா இருக்குன்னு, நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் அவ்வளோதான். இதுக்கு வேறு மாதிரி எப்படி கலர் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கூட சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.